அவளை மறந்துரு. யாரும் மறக்க பொண்ணுதான். இந்த பாரு, அவ பின்னாடி எனக்கு வாழ்க்கையே அவதான்னு உட்காந்துருக்கேன். அந்த உயிருக்கு உயிரா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரபுவில் பார்த்துருப்பீங்க. பிரபுவில் பார்த்துமா ஒரு சூப்பரான ஒரு லவ் ஃபீல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இப்படி நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் பண்ணுறதுனா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பேக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம்னா நான் சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கான ப்ரோஷன் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. நிறைய பேர் வந்து புக் மேப் இம்போர்ட் பண்ண முடியல, சப்போர்ட் ஆகலன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அதுக்கான காரணம் பார்த்தா நீங்கள் வந்து அலைட் மோஷன் வந்து ஓல்டு வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க. முடிஞ்ச நீங்கள் வந்து நியூ வெர்ஷன் வந்து ட்ரை பண்ணுங்கள். வந்து எடிட் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். கிரீன் கலர் ப்ளஸ் பதில் கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு ஷேகபட் ஒரு புக் மாப் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான டெம்ப்ளேட் எல்லாமே நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் அந்த பண்ணி வந்து கரெக்டாக எல்லாமே ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட் நீங்கள் வந்து புக் மாப் வந்து இம்போர்ட் பண்ணலாம். புக் மாப் பார்த்தா இம்போர்ட் பண்ணுறது எப்படின்னு எல்லாத்துக்கும் நான் அவுட் இம்போர்ட் சொல்லிட்டு வீடியோ வந்து போட்டுருவேன். நீங்கள் பார்த்து வந்து இம்போர்ட் பண்ணிங்க. நீங்கள் புக் மாப் இம்போர்ட் பண்ணால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் தான் நீங்கள் வந்து புக் மாப் வந்து இம்போர்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு புக் மாப் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் மாப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட் பார்த்தா ஒரு ஆடியோ லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆடியோ லேயர் மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வேறு எதுவுமே இருக்காது. நான் வந்து இமேஜில் நான் வந்து கொஞ்சம் வீடியோ வந்துலேருந்து ஒரு போதும் சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஸ்டார்ட்டில் பார்த்தா ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணியிருப்பேன். இதுக்கான டெம்ப்ளேட் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்திருப்பேன். கரெக்டாக நீங்கள் ஸ்டார்ட்டில் வச்சு ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணிங்க. ஸ்டார்ட்டில் வச்சு இந்த க்ரீன் கலர் ப்ளஸ் ஆட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் வந்து ஒரு டவுன்லோட் ஃபோல்டர் வந்து ஆட் ஆகும். நீங்கள் டவுன்லோட் ஃபோல்டர் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிங்க. இது டெம்ப்ளேட் கரெக்டாக டவுன்லோட் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து டெம்ப்ளேட் வந்து கரெக்டாக வந்து ப்ளஸ் சைன் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக டெம்ப்ளேட் பார்த்தா ஆட் ஆகிட்ருக்கும். கரெக்டாக உங்களுக்கு மேலே வந்து ஆட் பண்ண டெம்ப்ளேட் நீங்கள் வந்து சைடில் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வரும். நான் வந்து இமேஜ் ஆட் பண்ணி வச்சு மேலே வந்து ஸ்க்ரோல் ஆகிடுச்சு. நீங்கள் கரெக்டாக இந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து மேலே வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணோம். நான் உங்களுக்கு இங்கே மட்டும் எப்படி இமேஜ் ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட்டில் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் லாஸ்ட் டைம் நான் இதே ஸ்டெப்பில் நீங்கள் லாஸ்ட் டைம் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட்டு இப்படி ஆட் பண்ண சொல்கிறேன். கரெக்டாக வந்து 0 புக் மார்க் வச்சுங்க. வெஸ்ட்டு ப்ளஸ் ஆட் பண்ண செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு யார் இமேஜ் இந்த வீடியோ வந்து மேக் பண்ண அவங்க இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிற எல்லா இமேஜுமே வேணும்னா இதுக்கான இமேஜ் ஃபுல் இமேஜை வந்து டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி எடிட் பண்ணிங்க. ஃபஸ்ட் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே ஒயிட் கலர் ப்ளஸ் ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மேலே 3 டாட் கிளிக் பண்ணி ஃபில் கம்பசிட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு நீங்கள் வந்து சென்டர் பண்ணிங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் அதே தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த அளவுக்கு போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் லைட் என்ன ஆச்சு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண சொல்ல நீங்கள் லைட் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லிட்டு அந்த உள்ளே இருக்கிற லிரிக் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். கரெக்டாக அந்த லேயர் வந்து ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி பார்த்தா ஏற மார்க் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தா 18-30 புக் மார்க் வந்து ஜம்ப் ஆகிடும். ஜம்ப் ஆனோடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஏற மார்க்கில் ஃபஸ்ட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ண சொல்ல அங்கேருந்து இந்த லாஸ்ட் வரையும் அந்த இமேஜ் பார்த்தோன்னா கரெக்டாக வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இது வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வேணால் நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணணும். ஆனால் நான் இதே மாதிரி அங்கே ஆட் பண்ணுற மாதிரி இங்கே ஆட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஆகி செலக்ட் பண்ணிட்டு மீடியா போய்ட்டு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பேசரை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் யாரை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கட் ஆஃப் வந்து கட் பண்ணிங்க. கட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக சென்டர் பண்ணி இமேஜ் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த இடத்துல எந்த பிளெண்டிங் இல்லை நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே நார்மலாக தான் காணும். நீங்கள் அங்கே மட்டும் தான் பிளெண்டிங் வந்து யூஸ் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் இப்போ இங்கே ஆட் பண்ண மாதிரியே இங்கே லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டபுள் புக் மார்க் செட் பண்ணிடுறதுக்கும் கரெக்டாக இங்கே டபுள் புக் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் லாஸ்ட் வரையுமே நீங்கள் நம்ம நார்மலாக இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணி எப்படி ஆட் பண்ணுவாங்க. பேக் வந்துங்க. பேக் வந்து இப்போ ஷேக் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி செகண்டாக ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வாங்க. இப்போ வந்து புக் மார்க் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிங்களா அந்த இமேஜை செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட் பார்த்தா உங்களுக்கு நீங்கள் ப்ரொஃபைல் பார்த்த மாதிரி ஆட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேர் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் யாராக கிளிக் பண்ணிட்டு டபுள் புக் மார்க்லேருந்து நீங்கள் ஆட் பண்ணிங்களா இமேஜை இந்த லாஸ்ட் வரையுமே நீங்கள் இந்த சிங்கிள் எஃபெக்ட் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸ் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக் எஃபெக்ட் பார்த்தா வந்து லைனாக ஆர்டராக வந்து ஆட் ஆகினே வரும். நீங்கள் சிம்பிளாக வந்து வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட் வரையுமே ஃபுல்லாக நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. இதே மாதிரி லாஸ்ட் வரையும் நீங்கள் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நான் வந்து
நீ ஆட் பண்ணல. நீங்கள் வந்து ஃபுல்லாக லாஸ்ட் வரையும் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேர் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு 3 சிசியில் இருக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணால் க்ரீன் கலர் செலக்ட் ஆனால் டிக் ஆப்ஷன் மேலே ஆகும். ஆகிட்டுனா இங்கே மேலே பார்த்தா டபுள் லேயர் போட்டு ப்ளஸ் ஆகி மேலே ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா காப்பி 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த 3 லேயர் வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துங்க. இப்போ வந்து புக் மார்க் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் வச்சு இந்த ப்ளஸ் ஆகி மேலே ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர்னு கிளிக் பண்ணலாம். அங்கே காப்பி பண்ண 3 லேயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆன லாஸ்ட் வரை ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக வந்து செட் ஆகிதான் செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு மேலே சைடு மேலே யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ குவாலிட்டி இந்த அளவுக்கு போகுதுன்னா நீங்கள் வச்சுங்க. இல்லை உங்களுக்கு வந்து 2K இல்லை 1 கூட நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. நீங்கள் பார்த்தா நம்ம சேனலில் பார்த்தா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போகிறேன், எனக்கு வந்து குவாலிட்டி வந்து லோவாக இருக்குன்னு. அதுக்கு நான் ஒரு வீடியோ வந்து இப்போ சைடில் வந்து பின் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து குவாலிட்டி வந்து கம்மி பண்ணி நீங்கள் வந்து கம்மி எம்பியில் ஹை லெவல் குவாலிட்டியில் நீங்கள் வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க. நான் வந்து RCF குருஜி சேனலில் தான் பார்த்தேன். நீங்கள் வந்து பார்த்து வந்து யூஸ் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான லவ் சாங் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.